பிரித்தானியாவில் தான் பணிபுரிந்த குடும்ப வியாபார நிறுவனத்தை நம்ப வைத்து சுமார் 8,23,000 பவுண்டுகளை கொள்ளையடித்த உறவினர் ஒருவருக்கு பர்மிங்ஹாம் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. பிரித்தானியாவின் பர்மிங்ஹாம் ஸ்டெச்ஃபோர்ட் பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய சுஹைப் ஹுசைன் என்ற இளைஞரே இவ்வாறு சிறை தண்டனைக்கு உள்ளாகியுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு பாரம்பரியமிக்க நடுத்தர குடும்ப வியாபார நிறுவனம் ஒன்றில் இவருக்கு கணக்கு மேலாளர் பதவி வழங்கப்பட்டது. நிறுவனத்தின் உரிமையாளர்கள் இவரை தங்களது சொந்த உறவினராகவும் நெருங்கிய நண்பராகவும் நம்பியுள்ளனர். எனினும் அந்த நம்பிக்கையை அடியோடு சிதைத்த சுஹைப் ஹுசைன் நிறுவனத்திலிருந்து விநியோகஸ்தர்களுக்கு செல்ல வேண்டிய பணத்தை சுமார் 400 தடவைகள் போலி பரிவர்த்தனைகள் மூலம் தனது சொந்த கணக்கிற்கு மாற்றியுள்ளார். ஒட்டுமொத்தமாக 8,23,000 பவுண்டுகளை இவர் கையாடல் செய்துள்ள நிலையில் இதற்கான வரி இழப்புகளையும் சேர்த்தால் நிறுவனத்திற்கு ஏற்பட்ட மொத்த நஷ்டம் 1 மில்லியன் பவுண்டுகளையும் தாண்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீதிமன்ற விசாரணைகளின் போது சுஹைப் ஹுசைன் இந்த திருட்டு பணத்தை வைத்து இணையதளத்தில் போலி முகவரியொன்றை உருவாக்கி ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்தது அம்பலமாகியுள்ளது. திருடப்பட்ட பணத்தை கொண்டு விலை உயர்ந்த வாசனை திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், ஆடம்பர ஆடைகள் மற்றும் இலத்திரனியல் உபகரணங்களை இவர் வாங்கி குவித்துள்ளார். அது மட்டுமன்றி ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுபவர்களுக்கு ட்விட்ச் தளமூடாக ஆயிரக்கணக்கான பவுண்டுகளை வாரி வழங்கியுள்ளார். தனது தந்தை இறந்ததால் ஏற்பட்ட மன உளைச்சல் மற்றும் குடும்ப வறுமை காரணமாகவே இதை செய்ததாக நீதிமன்றத்தில் அவர் அனுதாபம் தேட முயன்ற போதிலும் திருடப்பட்ட பணம் முழுவதும் ஆடம்பரத்திற்காகவே செலவழிக்கப்பட்டுள்ளமை நிரூபிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட நிறுவனத்தின் இயக்குனர் கடந்த மே மாதம் 29ஆம் திகதி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கும் போது கண்ணீர் விட்டுள்ளார். தனது தந்தை வாழ்நாள் முழுதும் உழைத்து உருவாக்கிய இந்த நடுத்தர நிறுவனத்தின் இழப்பை தாங்க முடியாமல் ஏனைய ஊழியர்களும் வேலை இழக்கும் அபாயத்தில் உள்ளதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார். முதலில் 10,000 பவுண்டுகளை திருடிய போது யாரும் கண்டுபிடிக்காததால் தைரியம் வந்து தொடர்ந்து திருடியதாக குற்றவாளி ஒப்புக்கொண்டுள்ளார். கையாடல் செய்யப்பட்ட பணத்தில் 75,000 பவுண்டுகள் மாத்திரமே மீளப் பெறப்பட்டுள்ளது. அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் திட்டமிட்ட பண மோசடி குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்ட சுஹைப் ஹுசைனுக்கு பர்மிங்ஹாம் கிரவுன் நீதிமன்றம் 4 வருடங்கள் மற்றும் 10 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது.